போற ஒவ்வொரு அபண்டன்ட் பிளேசஸ்லயும் ஏதாவது ஒரு ஆபத்து இருக்கும். ஆனா இங்க ஆபத்தையும் தாண்டி பயங்கரமான ஏதோ ஒன்று இருந்துச்சு. பல வருடங்களுக்கு முன்னாடி இது ஒரு சாதாரண ஸ்கூலாக தான் இருந்திருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிச்சிருக்காங்க. எப்பயுமே இங்கே குழந்தைங்களோட சிரிப்பு சத்தம், விளையாட்டு சத்தம்னு இந்த இடம் ஒரு உயிர் நிறைந்த இடமா இருந்திருக்கு. ஆனால் இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் தான் எல்லாமே தலைகீழா மாறி போச்சு. இந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு டீச்சர் இதே ஸ்கூல்ல தற்கொலை பண்ணி ரொம்பவே பரிதாபமா இறந்து போறாங்க. அதுக்கான காரணம் யாருக்கும் தெரியாது. ஆனா சில பேர் சொல்றது என்னன்னா, மன அழுத்தத்தினாலதான் அவங்க தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்கன்னு. அந்த நாள் கழிச்சு இங்க நிறைய விசித்திரமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சது. இந்த ஸ்கூல்ல இருக்க கதவுகள் அதுவா மூடி திறக்கிறது, ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல யாரோ நடந்து போன பாதச்சோடுகள், அப்புறம் பாத்ரூம்ல பயங்கரமான அழுகுரல் சத்தங்கள், இந்த மாதிரி எக்கச்சக்கமான சம்பவங்கள் தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு. போக போக சில நாட்கள்லயே இந்த ஸ்கூலுக்கு வந்த ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை குறைஞ்சதா சொல்றாங்க. இன்னும் கொஞ்ச நாள்லயே மீதம் இருந்த ஸ்டூடெண்ட்ஸும் வேற ஸ்கூலுக்கு ஷிஃப்ட் ஆகி போயிட்டு தான் சொல்றாங்க. சில மாதங்கள்லயே இந்த ஸ்கூல் ஃபுல்லாவே காலி ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்த சுத்தி இருக்கவங்க சொல்றது என்னன்னா, சூரியன் மறைவுக்கு அப்புறம் இந்த ஸ்கூல் பில்டிங்ல இருந்து நிறைய பயங்கரமான அழுகுரல் சத்தங்கள்லாம் வரதா சொல்றாங்க. அந்த கதறி அழுகுற சத்தம் 1 கிலோமீட்டர் வரைக்கும் கேட்குமா. இதனாலேயே இந்த இடத்த சுத்தி இருக்க நிறைய பேர் இன்னமும் பயந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் என்ன நம்புறாங்கன்னா, அந்த டீச்சர் இறந்து போனாலும் அவங்க இன்னும் இங்கதான் இருக்காங்க. அப்படி உண்மையாவே இந்த இடத்துல என்னதான் இருக்குன்னு கண்டுபிடிக்கலான்னு நானும் என் டீமும் இரவு நேரத்துல இந்த இடத்துக்கு வந்தோம். வந்த சில நொடியிலேயே தெரிஞ்சு போச்சு, இந்த இடம் எங்க எல்லாருக்கும் ஒரு மறக்க முடியாத பயத்தை கொடுக்க போகுதுன்னு. இது வரைக்கும் நாங்க எத்தனையோ அபண்டன்ட் பிளேசஸ்க்கு போயிருக்கோம், எத்தனையோ பயங்கரமான உருவங்களை பார்த்திருக்கோம், எத்தனையோ டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ல இருந்து தப்பிச்சு வந்திருக்கோம். ஆனா இது ஒரு பயங்கரமான தாக்கத்தை எங்க எல்லாருக்கும் ஏற்படுத்துச்சு. ஏன்னா இப்படி ஒண்ணு இதுக்கு முன்னாடி நாங்க பார்த்ததே இல்லை. இங்க இருந்த ஒவ்வொரு நொடியும் இப்படிதான் எங்களுக்கு திக்குன்னு இருந்துச்சு. இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா எங்களுக்கு கிடைச்ச அதே த்ரில்லிங்கான பயங்கரமான ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்து பிடிக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பயங்கரமான பேய் படத்தை பார்த்த திருப்தி கிடைக்கும். ஸோ ட்ரஸ்ட் மீ. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆரம்பிக்கலாமா? வீடியோ தொடர்ந்து கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூல்ல இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த அபண்டன்ட் ஆர்ட் ஸ்கூலை பத்தி தெரிய வந்த உடனே பகல் நேரத்துல இந்த இடத்துக்கு போயிட்டு இதை அனலைஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணோம். ஆனா இங்க வந்தப்பறம் தான் தெரிஞ்சது இது எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஸ்கூல்னு. இந்த ஸ்கூல்ல இருக்க ஒவ்வொரு பில்டிங்கா நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பயங்கரமான சத்தம் எங்க இருந்தோ எங்களுக்கு கேட்டுச்சு. சத்தம் மட்டும் எங்களை சுத்தி சுத்தி கேக்குது. ஆனா அங்க இருக்க உருவத்தை எங்களால பார்க்க முடியல. கடைசி வரைக்கும் அது என்னன்னே தெரியாம ஒரு விதமான குழப்பத்தோடவே அப்போதைக்கு அந்த இடத்துல இருந்து நாங்க கிளம்பி வந்தோம். மறுபடியும் இன் ஃபியூ டேஸ்லயே இதே ஸ்கூலுக்கு நாங்க மிட் நைட் டைம்ல வந்தோம். நாங்க உள்ள வந்த கொஞ்ச நேரத்திலேயே நிறைய ஸ்ட்ரேஞ்சான ஆக்டிவிட்டிஸ் எங்களை சுத்தி நடக்க ஆரம்பிச்சது. என்னடா அது? உருமுது. இந்த ஸ்கூல்ல கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு ஆபத்து இருக்கிறது எங்களால உணர முடிஞ்சது. அதனால தான் நம்ம சேனல்லயே முதல் முறையா இந்த ஒரு முயற்சியை நாங்க அங்க பண்ணோம். அதாவது இந்த ஆர்சி கார்ல ஒரு கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த காரை மட்டும் நாங்க உள்ள அனுப்பிச்சோம். அப்படி நாங்க அனுப்பிச்ச அந்த கார் உள்ள ஒரு பயங்கரமான உருவத்தை கேப்சர் பண்ணுச்சு. அந்த உருவத்தை தேடி நாங்க உள்ள போகும்போது திடீர்னு அந்த உருவம் எங்க முன்னாடி வந்து எங்களை அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருச்சு. அங்கிருந்து அதுக்கப்புறம் ஒரு வழியா தப்பிச்சு வெளியே வந்தோம். இப்ப நான் சொன்ன எல்லாமே இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல எங்களுக்கு நடந்தது தான். ஒருவேளை அந்த வீடியோஸ் நீங்க பார்க்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் மேல ஐ கார்ட்ல கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. அப்பனாதான் இது எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஸ்கூல்னு உங்களுக்கு புரியும். ஒருவேளை நீங்க அந்த வீடியோ பார்க்கலன்னா கூட பிரச்சனை இல்லை. என்ன நடந்துச்சுன்னு நான் சுருக்கமா சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி திக் அனுபவங்கள் ஒரு செகண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது. லெட்ஸ் கோ. காஞ்சனா மாதிரி ஓடி வருதுடா. கேமரா வர உள்ளே ஏய் உருடா உயிர் போல் கேமரா உள்ளே இரு நான் போயிட்டு எடுத்துட்டு வரேன். இங்க இருங்க. இன்னும் அந்த நாய் நம்மள தான பார்த்துட்டு இருக்காங்க. மர்ம தேசத்துல வர நாய் மாதிரியே பாக்குறியா? அது நான் ஸ்டார்டிங்ல ஒரு நாய் காமிச்சல, எக்ஸாக்டா இன்னும் அதே இடத்துல அதே பொசிஷன்ல நின்னுட்டு இருக்கு. யோ இந்த நாய் அதோட காவலாளியா இருக்க மாட்டிருக்கியா? இதான் சிக்னல் கொடுத்துருக்கு. பகல்ல பார்க்கல இந்த நாயை.
கூட ஃபயர் சர்வீஸ் கூப்பிட்டு போடா. சரி ஃபயர்ஸ் வா, கேமரா மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம். கேமரா கூட வருகிட்ட புரியுதா கைஸ்? இப்போ நானும் ஃபயர்ஸ் மட்டும் உள்ளே போக போகிறோம். அதுவும் லைட்லாம் இல்லாமல் பிச் பிளாக்கில் போக போகிறோம். 2 நைட் விஷன் கேமரா மட்டும்தான் இருக்கேன் எங்ககிட்ட. போயிட்டு காரை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு முன்னாடி பசங்க 2 பேர் வெளில இருக்காங்க. இவங்களும் அந்த பில்டிங்கில் போக போகிறாங்க. ஏன்னா பகலில் வரும்போது எங்களுக்கு அந்த இடம் கொஞ்சம் நெகட்டிவ் வைப்ரேஷன் ஃபீல் ஆனிச்சு. அங்கே வந்து அந்த நாயும் இருக்குது, ஒரு மாதிரி சஸ்பிஷியஸாக இருக்குது அந்த பில்டிங்கு. ஸோ இவங்க 2 பேரும் போய் ஹவுசிங் கார்டு வச்சு கம்யூனிகேட் பண்ணுவாங்க அதில். ஓகேவா? பார்த்துடா, சேஃப்டா. பாத்துரா நீ பாத்துரா. ரொம்ப உஷாரு. காரோட வெளிச்சமே தெரில. அட்டாக் பண்ண போய்விடாது ப்ளீஸ். எங்களை அட்டாக் பண்ணாதீங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க யாரும் இறந்து போயிட்டாங்களாங்க? அவங்களையும் சேர்த்து வைக்கிறோம் நாங்கள் 2 பேரும். ஏன் அங்கே இருக்கீங்க? ஏதோ ஒரு லைட்டு பாஸா வெளியே இருக்காங்களா? அமி லைட்டு சைக்கிள் இருக்க 2மே மேலே வரைக்கும் வருது. எஸ், யுவர் பால்ஸ் ஆர் மேட் ஆஃப் ஸ்டீல் அப்படி நினச்சிக்கோ. ஸ்டீல் இரும்பால் செஞ்ச கொட்டம். சி உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறோம். ஏன் இங்கே இருக்கீங்க? ப்ளீஸ் என்கிட்ட வந்து பேசுங்க. எப்படியா இது இவ்வளோ இருக்கு தனியாக போயிட்டுருக்கு? புரியல எனக்கு. இங்கே இருந்து பழகிருச்சு சரத்து. நமக்கு தான் புதுசாக இருக்குது. கண்ணுக்கு முன்னாடி ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது எனக்கு. அந்த பில்டிங்கில் போயிட்டு நம்ம என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். பார்த்து குட்டி குட்டி என்ன ஆனாலும் அண்ணனை விட்டக்கூடாது. நானும் சரியா? நீங்கள் என்ன விடாம இருந்தால் சார் தான். டேய், நான் ஒரு நாய் இருந்துச்சு காணும்டா. தெரியல பாத்தியா? பார்த்தேண்ணா. ஆனால் நிறைய நாய் இருக்குண்ணா இந்த இடத்துல. எல்லாமே என்ன இது வித்தியாசமாக இருக்குதுண்ணா. வித்தியாசமாவா? கொடூரமாக இருக்குது. பாத்தியா? அதண்ணா என்னன்னே தெரிய மாட்டேங்குதுடா அது. ஆக்சுவலாக அது ஒரு கை கால்லாம் அப்படியே குவாலிச்சின்னு வலி போந்த மாதிரி இருக்குதுண்ணா. அது என்னது? கை கால்லாம் இப்படி இது எப்படி தெரியுமா? இப்படி குவாலிச்சின்னு அப்படியே வலி போந்த மாதிரி இருக்குது. நான் அந்த இதுல பார்த்தோம், நம்ம கார் ஹேண்டில் பண்ணி போகிறப்ப அப்படியே கை இப்படி இருக்குது எல்லாமே. அதுதான் அது ஃபோனில் பார்க்குறப்ப நான் அதான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு அது எப்படி தெரியுமா? தவளை மாதிரி ஜம்ப் பண்ணி போச்சுடா. ஃபஸ்ட்டாண்ணா அது சரியாக கவனிக்கல. இப்படி கார் போய் இப்படி என்ட்ராகுது, அப்படியே கால் மட்டும் இப்படி மேலே தூக்குது. கத்தி கணிச்சு எனக்கு அடி வயிற்றுல அப்படி கலைன்னு வெளியே வருது. வாய்ஸ் கேட்டது. ஆமாய்யா 2 பேர் இருக்காங்க. ரெஸ்கியூ வாய்ஸ் கேட்டுச்சு. ஆமாம் இந்த பக்கம் கேட்டேன். 2மே நான் கேட்டேன். அப்போ 1 இல்லையா 2? பார்த்தியா? ப்ளீஸ் என் முன்னாடி வாங்க. இருக்கலாம். ஏன் அழுகுறீங்க? கஷ்டமா இருக்கு நீங்க அழுகுறத கேட்கும்போது. ஏன் இப்படி கதறி அழுகுறீங்க? உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க இந்த இடத்துல இருக்காங்களா? இறந்து போன டீச்சருக்கு உங்களுக்கு ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கான்னு நாங்க எல்லாத்தையும் கேள்விப்பட்டோம். விசாரிச்சுட்டு தான் இந்த இடத்துல வந்திருக்கோம். ப்ளீஸ் எங்களை நம்புங்க, எங்களால் உங்களுக்கு உதவ முடியும். எங்க போயிட்டு
முடியாது. நீ முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வரேன். நான் வந்தால் கூட இப்படி தான் ஓட்டத்துக்கு ஓட்டமாக இருக்கும். இங்கே யாராவது இருக்கீங்களா? இங்கே ஏதாவது ஆத்மா இல்லை வேறு ஏதாவது தப்பு செய்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? அப்படி இருந்தால் ஹேண்ட்ஸ்அப், கை தூக்கிடுங்க. இல்லைன்னா ஒய்முறையதே ஓட்டுருங்க. அப்படி நீங்கள் கை தூக்கலாம், நாங்கள் மாட்டிக்கிட்டோம், நாங்கள் ஹேண்ட்ஸ்அப் நாங்கள் கை தூக்கிடுவோம். ஆமாம், நான் வேறு வகையே கிடையாது எங்களுக்கு. குட்டிப்புலி அந்த ஓட்டில் என்னடா அது கருப்பு கலரில் நிற்குதுல்ல? நான் போயே ஆகணுமா? நான் உள்ள டார்ச் இருக்காடா? டார்ச் இல்லைண்ணா. ஏய் நட்டி டார்ச்லாம் எப்பட்றா? நான் அங்கேயே வச்சுட்டு நான் ஏதோ பார்க்குதுண்ணா நம்மள. இதுதான் என்ன பயம். நானே வாழ்க்கையில் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சு ஏதோ போகலான்னு சொல்லிட்டு போகிறேன். எதிர்காலங்குது நம்மளுக்கு, நம்மளே ஆயிடுச்சுக்கிறோம். தன்வினை தன்னை சொல்லுன்ற மாதிரியா? நம்மளுக்கு குழந்தையா குட்டியா கல்யாணமாகி அவர கருப்பாடும்ல? ஆமாண்ணா, தெரியுதுல்ல? யாரா இருக்கீங்களா அங்கே? யாருண்டே அப்படித்தானே கேட்கணுதியா? தமிழும் பேசுவாங்க, தெலுங்கும் பேசுவாங்கடா. செஞ்சு அப்படி கத்தாது. ஹார்ட் பீட்லாம் ஏறுது. என்னை கத்துறதை கேட்கும்போது தான் பேய் கத்துறதை விட உன் சத்தம் தான் எனக்கு பல நேரம் கேட்குது. கார் பாரியா? காரியா? எங்க இந்த வரைக்கும் பாரு, லைட் மட்டும் எரியுது. வரும்போது கார் இல்லையே. எங்களோட காரை மட்டும் கொடுத்துருங்க, நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். அதை வச்சு உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏதாவது பேசுங்க. அந்த இன்னும் வரவே விட மாட்டேங்குது. அது ஃபேஸை கிளியராக பார்க்கணுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்ப்பா எந்த விபரீத ஆசை உனக்கு? இல்லை, அது என்னன்னு உறுதிப்படுத்தணும். அது ஒரு பெண்ணா ஆணா இல்லை ஆணும் பெண்ணும் கலந்தவங்களா? நீ சொல்கிறது எட்டி பார்க்குது. எங்கிறது என் கேமரா தெரியல, உன் கேமரா தெரிஞ்சதான் உண்டு. தெரியுது தெரியுது. அது என்னது? நாங்கள் எங்கள் ரைட்டில் போகிறோம். எங்களை அட்டாக் பண்ணுறவெல்லாம் வச்சுக்காதீங்க. உள்ளே வந்தோன்னு வச்சுக்க, நம்ம அட்டாக் பண்ணுற புலி கண்டிப்பாக பாஞ்சிடுவான். ஓகேவா? பாஞ்சிடலண்ணா, வேணாம். 8 1 9 2. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்கூலு. இந்த ஸ்கூலில் வந்து ஒரு டீச்சர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கூலில் வேலை செய்கிற ஒரு சாருக்கும் டீச்சருக்கும் இது இல்லீகல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி இல்லீகல் கள்ளத்தொடர்பு அப்படின்ற மாதிரி சொல்லி தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போல்லாம் கிடையவே கிடையாது. அதோட மன வருத்தத்தில் அந்த டீச்சர் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்போதுலேருந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பக்கம் யார் வந்தாலும் அவங்கள அந்த மாதிரி ப்ரொசஸ் பண்ணுறது இந்த மாதிரி நடக்குதுன்றாங்க அப்படின்றது இந்த ஊர் மக்களோட கருத்து. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்தோம். பார்த்தீங்கன்னா ஏன்னா சறுக்குன்னு திரும்பாதுண்ணா, கதி கலக்குதுண்ணா. நீயும் சறுக்குன்னு திரும்பாதுடா. காலைல வரப்போ எதுவுமே தெரியலண்ணா, சர்வசாதாரணமாக இருந்தது. டீச்சர் உங்கள் பேர் கூட தெரியாது எனக்கு. மேம், நானும் ஸ்டூடெண்ட்டு தான். ப்ளீஸ் எங்களை நம்புங்க. தமிழ் தெரியாதா உங்களுக்கு? தெலுங்கு తెలుసా మీకు? తెలుగువా మీరు? మీకు మేము సహాయం చేస్తాము. ఏమన్నా చెప్పండి, ఏమన్నా మాట్లాడండి. We are here to help you. ஐயோ, இதை பார்த்து எப்படியா பயப்படாமல் இருக்க சொல்ல? நடக்கிறத பாரியா? ஐயோ, தவக்கல வேற மோசமாக நடக்குது. அது எங்கள் காரை மட்டும் கொடுத்துட்றா, நான் வேற கார் வாங்கி தரேன்டா. இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த வண்டி எடுத்து ஆகணுமாயா? அவங்க வேற கார் கூட வாங்கி தரேன் சார். அந்த காரை விட்டுறோம்.
உங்க கூட அப்துல் கலாம் ஐயா இருக்கு, கவலைப்படாது. எங்கே இருக்காரு? பக்கத்தில் ஐயா நீங்கள் இருக்கிற தைரியத்துக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். இவனுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்கள், அந்த கார் வேணாம்னு சொல்லுங்க ஐயா. இரு, நான் ஒரு நிமிஷம் முடியும். ஏன் இங்கே எதுவும் நின்றுருக்கு இருக்குது. எங்கே? உன் பின்னாடி தான். ஐயோ அவன் அங்கே சத்தம் இருக்கிறான். வருது, யார் கொலுசு சத்தம்? என்னையா சொல்கிறேன்? ஐயோ கேமரா எடுத்துகிட்டு வந்துடுறியா? அது அந்த பக்கம் ஓடிச்சு. எப்பயும் நான் போய் கேமரா ஒன்றே எடுத்துட்டு வந்துடணும். சொல்லி போயிட்டேன். கேமரா எடுத்துட்டேன். எடுத்துட்டியா? இங்கிட்டு வந்துடு, ஈஸியான வழி. ஒன்று என்னாச்சு? கம் குயிக். யோ ஜெகன் ஈவினிங் காணாமையா? எங்கேயா போனாங்க? எனக்கு தெரிஞ்ச சரியா போச்சு, அங்கே தான் போயிருக்காங்க. டீச்சர், உங்களோட ஆத்மா ஒன்றும் என் தலைவன் மாட்டு நீ டீச்சர், உங்களோட ஆத்மா ஒன்றும் சாந்தி அடையாமல் இங்கேயே சுற்றிட்டு இருக்கா? ஆமாண்ணா இருக்குன்னு காட்டுங்க, இல்லைண்ணா தள்ளி விலகி போயிடுங்க. மறந்துண்ணா 200% கன்ஃபார்ம். டீச்சர் உன் பேர் தெரியலையே. டீச்சருக்கு ஒரு பேர் வைக்கணுமே. ஏதாவது ஒரு டீச்சர் பேர் சொல்கிறா, டக்குன்னு நம்மளே வச்சிடலாம். டீச்சர் வளர்மதி, பொற்கொடி இல்லை இந்த சந்தியா, மோகினி, யாகினி, வித்யா, மோகினி வாடாடி. ஐயோ வானா, நான் பேரே பயமாக இருக்கிறது. டீச்சர் சரி ஏதோ சொல்கிறோம். ஐயோ என்ன பேர் நான் சொல்கிறது? எத்தனை பேர் தெரியும் உனக்கு? உங்கள் டீச்சர் பேர் தெரியும்? யாழினி தேவதா சார். யாழினி தேவதா. ஓகே சரி, ஓகே. உங்கள் பேர் தெரியல, மன்னிச்சிடுங்க. பட் வந்து உங்களுக்கு வந்து யாழினின்னு சொல்லிட்டு நாங்களே வச்சுட்டோம். இப்போது நான் வைக்கல, ஜெகன் வந்தாச்சார். 2 பேரும் வச்சுட்டா. ஓகேவா? பாதி பாதி. யாழினி டீச்சர், நீங்கள் இன்னும் ஏன் கோபமாக இருக்கீங்க? இன்னும் இங்கே இருக்க மனுஷங்க மேலே உங்களுக்கு வந்து கோபம் இருக்கா? இருக்கு. இங்க இருக்க எங்களை வந்து ஏதாவது பண்ணுவீங்களா? நீங்க எங்களை பின்தொடர்வீங்களா? கேட்கறதுக்கு முன்னாடி உள்ள இருக்கா? ஆமா உள்ள. அங்க இருக்கிறது யாரோ தெரியல. நான் இது உள்ள இருக்குது. நான் சத்தியமான பார்த்தேனா? நான் உள்ள சத்தியமா பார்த்தியா? ஆமாண்ணா. ஓகே. ஆத்மா ஊர்கிட்டே பார்த்தா அது யாருடா? தெரியலண்ணா. எங்க ஆத்மா ஊருக்கு அப்போ வேற எதுவும் இருக்குது. அது நம்மளை பேசவே விட மாட்டேங்குதியா, நெருங்கவே விட மாட்டேங்குது. இந்த இடத்துல இருக்காது, இங்கேருந்து போன்ற மாதிரி துரத்தி அடிக்குது. பேயை விட மோசமான ஜந்துவாக இருக்க மாட்டேங்குது. இது என்ன நினைக்கிறது? சைக்கோவா இல்லை பேய் பிடிச்சிருக்கா? ஒன்றும் புரியல. ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்குது, பேசவும் மாட்டேங்குது. அது பேய் கிடையாது. என் கழுத்தை நல்லா இறுக்கி பிடிச்சது, அதை வச்சு நான் சொல்கிறேன். அது பேய் கிடையாது. ஆனால் இல்லை பேய் பிடிச்சிருக்கா ஒருவேளை? அதுக்கு அதுவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது பேய் கிடையாது, பேய் பிடிச்சிருக்கு. ஆனால் அது கன்ஃபார்ம் சொல்கிறேன். நான் தான் அப்பயே தான் சொன்னேன். அது என்ன பண்ணுறது? அது என் கழுத்தை பிடிச்சி வச்சு தான் நான் கன்ஃபார்மே பண்ணேன் அது பேய் கிடையாதுங்கிறது. இவனுங்க எங்கே போனாங்கன்னு தெரியலையே. உள்ள இருக்காங்க, கூப்பிட்டு வந்துடலாம். அப்போ கேமரா காரு இருக்கட்டும். நான் போகிறேன். சார் இங்கே பாரு, பேய் ஜின்னு இது கூட நம்ம சமாளிச்சிடலாம். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம சமாளிக்க முடியாது, ரொம்ப டேஞ்சர். பார்த்துக்கோ. ஜெகன், இவங்க தனியாக இருக்கிறதா இன்னும் ரிஸ்க்கு. ஜாக், புருஷோத், ஜெகன் என்ன பண்ண வெளியே வாங்க. என்ன லாஸ்ட்ல நிற்குதா பாரு. எதை பார்த்தாலும் என்னவோ இருக்குடா எனக்கு. அதுக்கு தான் டவுட் ஆகுதுன்னு உங்களை கூப்பிட்டு கேட்டேன் நான். இப்போ அவங்களை எப்படியாவது வெளியே வர வைக்கணுமே. யாழினி மேம். யாழினி சார், யாழினி சரி, யாழினி டீச்சர், நீங்கள் தேவதை தான். உங்களை அப்படி நடந்துடக்கூடாது. யாழினி மேம். சார் நான் கொஸ்டின் கேளு. இப்போ சின்ன குழந்தையா கேளு.
அது பிள்ளாதி சைத்தான் தெரிஞ்சு அல்லா கருமாரியா வீடியோ மாற்றிடாதா, இது ஜின்னு வீடியோடா, இது ஜின்னு வீடியோடா. என்னென்ன கேட்குறதா? ஏதாவது கேள்வி. யாழினி மேம், என்ன உங்கள் தம்பியாவோ அல்லது ஸ்டூடெண்ட்டாவோ ஏற்றுப்பீங்களா? சூப்பர் சூப்பர் நீ சூப்பர். ஏற்றுக்கணும்னு சொன்னால் கூட எப்படியோ ஓட்டிருப்பேண்ணா. ஏன்னா நீ வேறு ஏற்றுக்க வச்ச? விட்டுட்டோம், இந்த மாதிரி நல்ல டீச்சர்லாம் கிடைக்க மாட்டாங்கடா. நீ படிக்கவே மாட்டேனா நான். படிக்கலாம் போகுது, படிப்பா முக்கியம் இந்த காலத்தில். ஏய் ஏன்னா நீ வேறு டீச்சர் சொன்னால் கேளுங்க, உங்களுக்கு அது மாதிரி நடந்துருக்க கூடாது. ஆமாம் அக்கௌண்ட்டுக்கு வச்சு கூப்பிட்டா மாதிரி இதுண்ணா. நான் கம்மி சாத்துதுடா, எப்படிடா சாத்துது? யாழி நான் சொல்லிட்டேன், நீங்கள் பயம் பற்றணும்னு நினச்சிங்கன்னா தைரியமா வந்துச்சுண்ணா. தூங்கின இந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டுண்ணா நம்மளே. ராணி டீச்சர், ரியலி சாரி மேம். மேம் 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 வாங்கண்ணா, வேணாண்ணா. ஐயப்பா டீச்சர் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், நாங்கள் ஆன்சர் கையை தூக்கிடுவோம். நாங்கள் ஆன்சர் நான்லாம் சரண்டர். ஜெகன் என்ன வேணாலும் பண்ணீங்க நீங்கள். நீங்கள் வேணா லாக் பண்ணுண்ணா ஜெகனண்ணா. எப்படின்னா வெளியே போயிடலாம். இது தயவு செஞ்சு எங்களை வெளியே விட்டுருங்க, நாங்கள் ஓடியே போயிடுவோம். நாங்கள் பண்ணிடலாமா? இதே மாதிரிலாம் வேறு தெரிஞ்சுக்கண்ணா. என்ன காணும் உள்ளே இருக்கானுங்க. புருஷோத், இங்கதான் இருக்கானுங்க. சத்த கொடுத்து நீங்களா சாங்கண்ணா? செத்து போயிட்டோம் மச்சான். நாங்கள் சத்தியமா இங்க ஒரு நாங்க இருக்காங்கண்ணா. ஆனால் அங்கே இருக்கிறது ஆதி கிடையாது. யாழினி யாழினின்று நாங்கள் சிரமப்பட்டு வந்து வாட்ஸ்அப் பண்ணிக்கிட்டாங்க, உன் தம்பின்னு ஒத்துக்கிட்டாங்க. இந்த ஊர் மக்கள் என்ன எதுவுமே ஒத்துக்கல. அது மட்டும் அதான் முக்கியமாடா. ஆனால் இங்கே இருக்கிறது தானே ஆத்மா, அங்கே வேற ஏதோ இருக்குண்ணா. இவங்களோட ஆத்மா தானே அவங்க இது பண்ணுது. ஆளா பார்த்தீங்களா? கரெக்டாக சொல்ல பார்த்தீங்களா? என்ன சொல்கிறேன்? ஐயோ கை தூங்க. குண்ணா குண்ணா 4 பேர் இந்த முறை லைட்லாம் ஆன் பண்ணிக்கிட்டு பொருள்லாம் போட்டு போகலாம். பொருள் போட்டு போகலாமா? சம்பவம் தான். அப்படியே விட்டு போனா ஐயோ எங்கன்னா ஓடுறீங்க? ரன்னிங் ரேஸ் ஓடுற மாதிரி இருக்குது. நான் ஏதோ நீ பார்த்துனாண்ணா. என்ன பண்ணலாம்? லைட்லாம் ஆன் பண்ணிட்டு இல்லை டே வச்சான் லைட்லாம் ஆஃப் பண்ணி ஒரு ஐடியாவோட உள்ளே போகணும். இது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். பார்த்துண்ணா கண்டிப்பாக லைட்லாம் ஆஃப் பண்ணி இந்த மாதிரி மிஸ் பண்ணக்கூடாது. இதுதான் நம்ம கடைசி வாய்ப்பு. லாஸ்ட் ட்ரை, பெஸ்ட் ட்ரையாக ஒன்று பண்ணிட்டு போயிடலாம். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பயத்தை வெளிக்காட்டாமல், குறிப்பாக ஓடாமல் நான் ஓடவே அந்த இடத்துல இருக்கலாம். ஓகே. ஏன்னா நம்ம 4 பேர் இருக்கோம், அங்கே ஒருத்தர் தான் இருக்காங்க. உறுதியாகிடுச்சு. ஒருத்தரை நம்ம 4 பேர் ஈஸியாக சமாளிக்க முடியும். கண்டிப்பாக. ரேணிகொண்டா படத்தில் வர மாதிரி ஒருத்தன் காலை பிடிச்சி, ஒருத்தன் கழுத்தை பிடிச்சி, ஒருத்தன் இடுப்பு பிடிச்சாலே முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக. ஓகே கண்டிப்பாக. நான் எதனா இல்லை நான் காலையை பிடிச்சிக்கிறேன். நீடா நீ எதனா பிடிக்கிட்டான் உனக்கு எங்கே பிடிக்கும் தோணும் அங்கே பிடிக்கும். எனக்கு பிடிச்சிக்கிற இடத்துல பிடிச்சிக்கிறேன். எதுக்கு இது சொல்கிறேன்னா, நம்ம ஜாலியாக இருக்கணும். ஓகே ஓகே. நான் தான் பயப்படாமல் இருக்கணும். தப்பாக நினைக்காதீங்க. ஜாலியாக மைண்டை வந்து ஃபுல்லாக பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. நம்ம ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக ஹாப்பியாக இருப்போம்ல, அந்த மூடில் இருங்க. ஃபன் பண்ணுற மூடில் இருங்க. ஓகே. ஏன்னா நம்ம கொஞ்சம் திகிலோட போனோம்னா கண்டிப்பாக மறுபடியும் அதை அட்டாக் பண்ண வரும்போது பயந்துடும். ஏன்னா அவ்வளோ கொடூரமாக இருக்குது. அதை பார்க்கவே, அதை மூஞ்சி நான் பார்த்தேன், ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஐயோ. ஆனால் அது ஒரு பெண் இல்லை, அது மட்டும் உறுதியாக சொல்லுவேன். ஒன்று அது ஒரு ஆணாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா ட்ரான்ஸாக இருக்கணும். இது 2 தான். பொம்பளைலாம் கிடையாது. ஆனால் பொம்பளை கெட்டப்பில் இருக்குது. காஞ்சினா மாதிரி இருக்கிறா. இதுவாக கூட இருக்கலாம்லடா. அந்த டீச்சருக்கு எப்படிலாம் வாழணும் ஆசை இருக்கும். மேபி அந்த மாதிரி வாழலாம்ல. கொலுசெல்லாம் போட்டுட்டு இருக்கு. ஏன் ஸ்கூல்லேயே இருக்கணும்? ஏன் ஸ்கூல்லேயே இருக்கணும்? அவங்க ஸ்கூல் தான் பிடிக்கும் அந்த டீச்சருக்கு. அதனால கூட ஸ்கூல்லேயே இருக்கலாம்ல அவங்க.
ஸ்கூல்லேயே இருந்தாங்க, ஸ்கூல்லேயே வாழ்கிறாங்க. போகும்ல பக்கத்துலங்களா அப்போ தான் அதை கண்டுபிடிக்கணும். ஃபயர் சார் இப்போ வந்து டீச்சரை பார்க்க போகிறோம், நம்ம மலை டீச்சரை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஓகே அவ்வளோதான். ஓகே ரிலாக்ஸ். அவங்க பேர் நாங்கள் யாய் நீ வச்சுக்கிறோம். மாற்றிக்கலாம். அப்போ மலை வச்சுக்கலாம். எதுவோட சரிங்களாடா? பேய்க்கு பேர் இல்லை சொல்லுவாங்க. இவங்க பத்மினி, யாழினி, மலை டீச்சர் 3 பேர். ஓகே அவ்வளோதான். நான் யாயினி. சரி ஓகே, நான் ஒரு பிளான் சொல்கிறேன். பிளானோட உள்ள போகலாம். கைஸ், இப்போ நாங்கள் 4 பேரும் தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் பகல் டைம்லேயும் இந்த இடத்துக்கு வந்திருந்தோம். இப்போ நாங்கள் நைட்டும் வந்திருந்தோம். இதெல்லாம் வச்சு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்திருக்கோம். என்னென்னா, இங்கே இருக்க இந்த பர்சனோட உடம்புல ஒரு ஸ்பிரிட் இருக்குது. அந்த ஸ்பிரிட் வந்து இங்கே இறந்து போன டீச்சரோட ஸ்பிரிட்டாக இருக்கலாம். ஏன்னா இவங்களும் இப்போது 2 பேர் கம்யூனிகேட் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு யோசிக்கும் போது அப்படி தான் இருக்கும்னு எங்களுக்கு தோணுது. இது ஒரு கெஸ்ஸு தான், இருக்கலாம்னு எனக்கு தோணுது. நம்ம அதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் 4 பேரும் மறுபடியும் உள்ளே போயிட்டு அந்த பர்சனை கண்டுபிடிச்சி அவங்க உடம்புக்குள்ளே இருக்க அந்த ஸ்பிரிட்டை வெளியே அனுப்ப போகிறோம். வெளியே அனுப்பிட்டா அந்த பர்சன் ஒரு நார்மல் பர்சன் தான், கரெக்டாக? அப்போ இந்த மாதிரி அட்டாக் பண்ண மாட்டான், தப்பாக பிஹேவ் பண்ண மாட்டான். என்ன நடந்துச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அவங்ககிட்ட பேசி. ஏன்னா அவன் பேசவும் மாட்டான். நம்ம எவ்வளோ பேசி பார்த்தோம், பேசுறதுக்கே தயாராக இல்லை. பேசினாலே அடிக்க வரான். நானும் ஃபயர்ஸும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறோம், ஆனால் இஸ் நாட் ரெடி டு டாக் டு அஸ். இல்லை ஃபயர்ஸ் அப்பயே சொன்னார், அதுக்கு ஒரு சீக்ரெட்டான ஒரு மந்திரம் ஒன்று இருக்குது, அது நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிச்சம்லாம் ஃபயர்ஸ் தான் பார்த்துக்கணும். ஏன்னா எங்க அதுக்கு நின்னா தான் நான் முன்னாடி நிற்க அதுதான பிரச்சனை. பட் இப்போ நம்ம 4 பேர் போகிறோம், அது அட்டாக் பண்ணால் கூட பரவாயில்ல, நம்ம 4 அடி வாங்கினா கூட பிரச்சனை இல்லை. அது கை காலை பிடிச்சி லாக் பண்ணி அந்த மந்திரத்தை ஓதி இந்த ஜம்ஜன் பண்ணி மூலயமா அந்த உடம்புல இருக்க பேயை வெளியே விரட்டணும். அதுதான் இப்போ நமக்கு இருக்க டாஸ்க். ஓகே, என்ன நடந்தாலும் ஓடிடாமல் பயப்படாமல் அதை பிடிக்கணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது. எதாவது தூக்கி அடிச்சிட்டாலும் பிரச்சனை தான். கண்மூடித்தனமாகவும் போயிடக்கூடாது. அதை பிடிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. நேராக போயிட்டு கட்டி பிடிச்செல்லாம் பிடிக்கக்கூடாது. அது எதிர்பாராத நேரத்தில் அதை லாக் பண்ணும். ஓகேவா? மற்றதை நான் உள்ளே போயிட்டு சொல்கிறேன். வாங்க, கேமரா எடுத்துக்கோ, லைட்லாம் ஆன் பண்ணு, பார்த்துக்கலாம். இப்போது பெப்பர் ஸ்ப்ரேவும் இருக்குல்ல பேக்கெட்டில்? இருக்குது. எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன்னா பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சிடலாம், ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு வேளை நம்ம உயிருக்கு ஆபத்துன்ற பட்சத்தில் மட்டும்தான் பெப்பர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணோம். அது வரைக்கும் எடுக்காதீங்க. ஓகே, டிஃப்ரெண்ட்டாக போஸ் கொடுக்குது. இது உட்காந்துட்டு எவ்வளோ நேரம் பேச ட்ரை பண்ணேன் நான். கேளு, ஒரு இல்லை தெலுங்குலேயும் பேசி பார்த்துட்டேன், பார்டரில் இருக்கிறதுனால தமிழ்லையும் ஒரு பேசுகிறேன். விஷயம் யோசிச்சு பார்த்தியா, முன்னாடி இருட்டில் வந்தோம், அவ்வளோ இதாக நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு. இப்போ நம்ம லைட் அடிக்கிறோம்னு தெரிஞ்சோம், ஆனால் நிற்கிது பாரு, எதுவும் பண்ணாமல். பைப்பில் ஏதோ பிளானில் இருக்குது, ஏதோ பிளான் பண்ணியிருக்கு. வா பயப்படாத. உங்ககிட்ட தான் வரப்போகிறோம், உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றோம். உங்களை பார்த்துட்டோம், உங்களுக்கு எதாவது உதவி செய்யணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். அந்த உடம்பை விட்டு வெளியே வாங்க. என்ன உங்கள் ஆத்மா சாந்தி அடைய என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி. அந்த உடம்பை விட்டு வெளியே போங்க. ஏன் அந்த உடம்பை சூஸ் பண்ணீங்க? ஸ்டெப்ஸ் எங்க? அந்த ரூம்குள்ளே தான் போயிருக்கு. சைடில் இருக்க ரூம்ஸும் செக் பண்ணிக்கோங்க, வேறு யாராவது கூட இருக்க போகிறாங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் ஒரு ஆள் இருக்கிறது தான் நம்ம பார்த்துருக்கோம். மேபி கூட வேறு யாராச்சும் இருந்தாங்கன்னு வச்சுக்கேன், அது நமக்கு ட்விஸ்ட்டு. ஆமாம்,
கேண்டெல்லாம் ஏற்றி வச்சிருக்குதியா சரத்து கன்ஃபார்ம்டு. இது எப்படி லைட் ஆஃப் பண்ணாத. இது எப்படா முடியுது? அது அங்கே இருக்கு. அப்போ இது யாரு? அந்த ரூமோ? அதுக்கு வேறு ஸ்பிரிட் இருக்கிறது கன்ஃபார்ம் தான். அந்த ஸ்பிரிட் வந்து அதால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஆமாம், அது அங்கே இருக்குது. டோர் எப்படி இங்கே முடியுது? கன்ஃபார்ம் என்னமோ எழுதுது. சார் தாங்க பாரு, என்னமோ எழுதிட்டு இருக்கு. ஏதோ பேசுதுடா. ஆப்போசிட்ல வீடியோ கால் பேசுகிற மாதிரி இல்லை. உள்ள போகலாம். இன்னொன்று இருக்கு. அடிஷ்னலாக எதுவும் பண்ணுறா பாரு. ஃபஸ்ட் இங்கே யாருனா இருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். காண்டா நின்றுச்சுறாது. புருஷோத்தங்க நீங்க எங்கடா விட்டீங்க அவனை? உன் பேர் தான் வந்துட்டு இருக்கான். ஒரு அந்த பக்கம் இருக்கா? போடா, அப்படி போடா. ஓரம் போவாங்க, ஓரம் பள்ளம். இரு புருஷோத். டேய், அங்க இருக்கா புருஷோத்? ஓடுறா, அந்த பக்கம் போடா. இந்த பக்கம் வரண்டா, ஓடுறா. அந்த ரூம்ல இருக்கான் புருஷோத். அங்க வந்துட்டு இருக்கோம்டா, அங்கே இரு. எந்த ரூம்யா? இந்த ரூம் தான் பார்த்தேன். இதே ரூம்ல தான் பார்த்தேன். பாரு, உள்ள பாரு சீக்கிரம். இங்க கேமரா எங்க போட்டிருக்கேன்டா? என்னது? எங்க இல்ல, இங்க இல்ல. நீ இந்த ரூம்ல பாருங்க. புருஷோத் இருக்கியா? புருஷோத் டேய், டேய், அவனை விட்டுடுறா. சும்மா விட மாட்டோம் உன்னை. உனக்கு பாவம் பார்த்துட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம். நீ மட்டும் இப்போ அவனை விடலான்னு வச்சுக்க. இங்க இல்லையா அவன்? கீழே போயிடுறேன். கீழே போய் பார்க்குறேன். சரி, ஓகேவா? இங்க இல்ல அவன். கீழே எப்படி போயிருப்பான்? நம்மள மீறி போயிருக்க சான்ஸே இல்லையே. கீழே போறது வேஸ்ட். கீழே கண்டிப்பா போயிருக்க மாட்டான். சரத்து என்னமோ சொல்றான் சார். சரி, கீழே போய் பாரு, நான் இங்கிட்டு பாக்குறேன். சரத்து இங்க இல்ல, ரூம்ல செக் பண்ணிட்டேன். சரத்து, ஆத்மாக்களும் இருக்கு. அவன் கூட எங்க ஆத்மாக்களும் இருக்கியா? எங்கயா இருக்கு? இந்த 2 ரூம் எப்பதான் பார்த்துட்டு வந்தீங்க? யாருமே இல்லை. ஆனா டோர் க்ளோஸ் ஆகுது ஆட்டோமேட்டிக்கா. முடிஞ்சது. கண்டுபிடிக்கிற கஷ்டம் போ. என்ன டோர் ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகுது?
நான் வேற தனியா நிக்கிறேனே. ஐயோ யோ எல்லா ரூம்லயும் ஆக்டிவிட்டி நடக்குது. இதோ வரேன், எத்தனை இது. பேர் இருக்குன்னு தெரியல. இந்த பேய் பிடிச்சவங்க மட்டும் இல்ல, பேயும் இருக்கு. என்னையா சொல்ற? இந்த இடத்துல பேய் பிடிச்சவங்க மட்டும் இல்ல, இந்த இடத்துல பேய்க்கே பிடிச்சிருக்கு. சொன்னல ஒரு ரூம்லயும் ஆக்டிவிட்டி வருது. ஜெகனங்க கீழே போனா புருஷத்தை தேடி தனியா அனுப்பிச்சானே. அவன் தான் போறேன் நான் அவன் போவான். போறான், நீ இன்னைக்கு எங்க போச்ச புத்தி? அவன் நான் போவாதான் சொல்றேன். அவன் தான் கேட்க விம்புக்குன்னு போறான். ஏன் அப்படி பண்ற? கீழே உன்னை நம்பிதான் அவனை விட்டு போனான் நானு. ஐயோ அவன் ஆல்ரெடி ஒருத்தன் மிஸ் ஆயிருக்கான். ஜெகனே பாத்துருங்க. செகண்ட் போயா யோ ஜெகனே சேக்கோட கேமரா எங்க போகுதுன்னு தெரியல. நான் தான் படிச்சு சொன்னேன், கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. நானு சொல்ற பேச்சு கேக்குறீங்களா நீங்க? இப்ப பாரு, யோ இங்க இருக்கியா? நிறைய பேங்க இருக்கியா? டீச்சர் கூட நிறைய பேர் இருக்கானுங்க. எல்லாத்துக்கும் காரணம் அவன் ஒருத்தன் தான். அவனை பிடிச்சா சரியா போயிடும். எல்லாமே அவனை எப்படியாவது பிடிக்கணும். சார் தங்க பாரு, மேலே நிற்கிறான் பாரு. இரு, நான் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு கேமரா கீழே வை, கட் பண்ணிட்டு இதை கட் பண்ணுறேன். நமக்கு ரெக்கார்டிங் செகண்டரி தான். அங்கே பாரு அதாயா இதை நிற்கிறான் பாரு. Oh my God. இது இந்த இடம் ஃபுல்லாக அப்போ அவன் கண்ட்ரோலுக்கு வந்துகிட்டு இருக்கு அதிகமாக. யோ அங்கே பாருயா, பில்டிங் உச்சியில் நின்றுட்டு இருக்காயா. எக்ஸ்ட்ரீமியா இது வரைக்கும் இந்த மாதிரி நம்ம கேப்சர் பண்ணதே கிடையாது. ஏதாவது ஒன்று பண்ணி லாக் பண்ணி ஆகணும். ஜம்ஜம் தண்ணி எங்க யூஸ் பண்ணு ஃபர்ஸ்டா. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. சொல்லு. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஃபஸ்ட்டு இந்த நாயை பிடிச்சாதான் இவனுங்க எங்கே இருக்கானுன்னு கண்டுபிடிக்க முடியும் நம்மளால். நம்ம பசங்க தான் நமக்கு ஃபஸ்ட்டு. பேய் அவன்லாம் செகண்டரி தான். பசங்களை ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். பசங்களை கண்டுபிடிக்கிறனால ஃபஸ்ட்டு இவனை பிடிக்கணும் சரத்து. இவனை லாக் போட்டு மாதிரி உட்கார வச்சாதான் பசங்களை கண்டுபிடிக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிறவனே ஏதோ ஸ்பிரிட்டால் தான் பாதிக்கப்பட்டிருப்பான். இவனும் ஒரு சாதாரண மனுஷன் தான். ஏய் எப்படியா இவ்வளோ பெரிய பொருட்களை தூக்கி அடிக்க முடியுது? ஸ்பிரிட்டுக்கு இல்லாத சக்தி. பாரு ஐயோ, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு அவன் எங்கே இருக்காங்கிறது அவன் ஐயோ அவனுக்கு நம்ம பாவம் பார்த்ததே தப்பு. நம்ம அப்பயே அவனுக்கு தகுந்த படத்தை சொல்லி கொடுத்துருந்தோம்னா அவன் இந்த அளவுக்கு பண்ணியிருக்க மாட்டான். நம்ம பாவம் பார்த்தது தப்பாக போச்சு அவனுக்கு. அவனை பிடிக்க ஏன் அந்த டீச்சரோட ஆத்மா இவ்வளோ உண்மமாக இருக்கு? ஐயோ எந்த ஒரு ஸ்பிரிட்டாக இருந்தாலும் அது சில விஷயங்களுக்கு பயப்படும். சீக்கிரம் இங்கே பாரு. அதாவது சூரஜ் ஜின்னுடைய எஃபெக்டில் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு அதை கொண்டு வர முடியும். சீக்கிரம் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل أوحي إلي أنه استمع نفر من الجن فقالوا إنا سمعنا قرآنا عجبا. சரத்து இதை நான் ஓத அவனுக்கு உடம்புக்குள்ள இருக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகும். அந்த கேப்பில் அதை அப்படியே பிடிச்சிது. ஓகே. قل أوحي إلي أنه استمع نفر من الجن فقالوا إنا سمعنا قرآنا عجبا يهدي إلى الرشد فآمنا به ولن نشرك بربنا أحدا وأنه
وأنه تعالى جد ربنا ما اتخذ صاحبة ولا ولدا وأنه كان يقول سفيهنا على الله شددا وأنا لنا அல்லன் தக்கூடல் இன்சு வல் கேர்ஃபுல். நம்ம ரெண்டு பேரும் யாரும் ஒருத்தர் மாட்டிக்கூடாது. நீ சேஃபா இரு சார். வா தனியாக போயிடுவானா, 2 பேரும் ஒன்றா இருக்கலாம். இனிமேல் அந்த மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. وأنه كان رجال من الإنس يؤذون برجال من الجن فزادهم رهقا அல்லை يبأس الله أحدا. சார் தெரியாதான் துரத்துது. وأنا لمسنا السماء فوجدناها ملئت حرسا شديدا وشهبا وأنا كنا نقعد منها مقعد للسميع فمن يستمع الآن يجد له شهابا رشدا. الله لا إله إلا هو الحي القيوم الله لا إله إلا هو الحي القيوم الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما எங்கேயா காணோம்? وهو العلي العليم. உன்னை அழிக்காம இங்கிருந்து நாங்கள் கிளம்ப மாட்டோம். ஒழுங்கு மரியாதை முன்னாடி வா. நம்மளை இப்போ எதுவும் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கோம். கையில் ஜம் தண்ணி இருக்குது, அதனால நோட் பண்ணியிருக்கோம். அதுங்களை வச்சு அவங்க 2 பேரையும் வச்சு நம்ம கிட்ட இப்போ கேம் ஆடுதுங்க. எல்லா ரூமும் பார்த்துட்டுமே. கடைசி ரூம் ஃபேஸ் அந்த ரூம் பார்த்தோம் நம்ம. பார்த்தேன், ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டு தான் வந்தேன். இல்லையா பார்க்கலையா? ஸ்டார்டிங்கில் பார்த்தோம். சரி, நீ மந்திரத்தை நித்தாதையா. அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். ஃபேஸ் கேப்யா, செகண்ட் கேப்பு. ஜனோட கேப் தானே. கத்தாத மந்திரத்தை சொல்லு. அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். புருஷத்தோட லா சப்பல். தக்ரு சினத்துல் வலா நௌமுல் லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்லி மன் ذا الذي يشفع عنده إلا بإذنه என்ன வேணும்? ஏற்காவல் நிக்கோ. அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். விடாவல நித்தாத நீ சொல்லிட்டே. அல்லாஹு லா இலாஹா இல்லா பின்னாடி போறேன். அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். லா தக்து சினத்துல் வலா நௌமுல் லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்லி மன் ذا الذي يشفع عنده விடாவல அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். வ மா ஃபில் அர்லி மன் ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وخلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من உங்ககிட்ட தான் வர. அங்கே الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. الله لا إله إلا هو الحي القيوم. أعوذ بالله من الشيطان الرجيم. கீழே போ, உடம்பை விட்டு வெளியே போ. أعوذ بالله من الشيطان الرجيم. டேய் அவனுக்கு வர. டேய் தள்ளிடி. أعوذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. ஒண்ணுல சரியாயிரும். أعوذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. ஒன்றும் இல்லை ரிலாக்ஸ். சேஃப் أعوذ بالله من الشيطان الرجيم. 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 இந்த உடம்பை விட்டு வெளியே போ. أعوذ بالله من الشيطان الرجيم. பைட்டிங் போ. பின்ன வதலி. ஓகே. أعوذ بالله من الشيطان الرجيم. இந்த உடம்பை விட்டு வெளியே போயிடு.
புருஷர் இறங்கு 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 உள்ள இறங்கு 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 உள்ள இறங்கு இறங்கு இறங்க வா வா இறங்கு மலை இங்கே போயிடலாம் வா எங்க செப்பல் எங்க வா 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 செப்பல் எங்க இருக்கு செப்பல் போட்டு வெளியே வா வெளியே வாங்க நிற்க வேணா வெளியே வந்துருங்க ஒன்று உள்ள உள்ள சரியாயிடும் சரியாயிடும் ஒன்றும் இல்லை கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும் கொஞ்ச நேரம் சரியாயிடும். வெளியே போயிடலாம் வா இவ்வளோ இதாக இருக்கு. டேய் யாரா நீ? யார் நீ? புருஷன் வெளியே போயிரு யாரா நீ? யார் நீ? எங்களை பார்த்து என்ன பயப்படுற? ఎవరు మీరు కేకరా యారు నీ నువ్వు ఎవరు నీ పేరేంటి பயப்படாதா భయపడాయా నువ్వు வெளில போயிடுச்சு நினைக்கிறேன் வெளியே போயிடுச்சு ஆமாம் வெளியே போயிடுச்சு நாம ஆயிட்டான் మేము యూట్యూబర్స్ వీడియో తీయాలని ఇక్కడ వచ్చాము నీ పేరేమి உங்க பேர் என்ன கார்த்திகா நீங்க எப்படி இங்க வந்தீங்க என்ன சொல்றாரு இருந்து வெளியே போயிடுங்கன்றான் வாங்க நாமளும் வெளியே போயிடலாம் வாங்க நீங்க இங்க என்ன பண்றீங்க உங்க வீடு எங்க எந்த ஊர் நீங்க మీ ఊరు ఎక్కడ మాతో రండి బయటికి పోతాం రండి మీ ఇంటికి రొటేషన్ நாங்க சேஃபா கூட்டு போறோம் வாங்க வெளியே வாங்க எங்க கூட வாங்க சொல்லி தெலுங்குல தான் பேசுறாரு அவரு இப்படி பயப்படாதீங்க உள்ள 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 భయపడదు రిలాక్స్ உள்ள உள்ள அட்டாக் பண்ணாதீங்க రిలాక్స్ నీకు హెల్ప్ చేసేదానికి మేము వచ్చింది నీ లోపల దయ ఉంది నీ లోపల దయ ఉంటుంది ఇప్పుడే బయటికి పోయింది ట్రస్ట్ మీ ప్లీజ్ రిలాక్స్ కమ్ డౌన్ బయటికి పోతాం కార్ మాది బయటికి ఉంది நாங்க சேஃபா கூட்டு போறோம் நீ என்ன பயப்படுறா మేము కూడా నిన్ను చూసి భయపడతాము నేను యూట్యూబర్ యూట్యూబ్ దయాల వీడియో చేస్తాను నీ లోపల దయ ఉంది ఇప్పుడు బయటికి పోయింది మీ ఇల్లు ఎక్కడ తమ్ముడు కార్తీక్ பிரியாணி வாங்கி தரண்டா பிரியாணி ஹைதராபாத் பிரியாணி வாங்கி தரண்டா வாடா உனக்கு நல்லது தாண்டா பண்றோம் வாடா இங்க கூட வந்துடுறா உண்டா உனக்கு ஹெல்ப் பண்ணதாண்டா நாங்க வந்திருக்கோம் நீ தாண்டா எங்களை சாவடிச்ச ஒத்த புரியுதா இல்லைடா உனக்கு நீ தாண்டா இவ்வளவு நேரம் எங்களை அட்டாக் பண்ணி தனியா எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போயிட்ட எல்லாரும் போய் சொல்லி கூட்டு வர ஊர் ஆளுங்களை கூட்டு வரேன்னு சொல்றோம் யாரா கூப்பிடுறது நீ பண்ண வரைக்கும் நாங்க தான் உடனே கூப்பிட்டுக்கணும் ஓ மை காட் நாம தான் இது நினைச்சோம் பயந்து ஓடுறான் விட்டா இங்க இருந்தா இங்கே நின்று அர்த்தம் தானே இங்கே இருங்க வரேன் அப்படின்ட்டு போறான் நல்லதே பண்ணக்கூடாது வாடா போயிடலாம் கிளம்பு போ பயப்படாதா சேஃப்டா நம்ம வெளில போயிட்டா சேஃப் தான் நம்மளோட இந்த கேமரா கீழே இருக்கு கேமரா மறக்காம எடுத்துட்டு போயிருங்கடா நீ என்ன அவன மாதிரி நடக்கிற ஜெகன் வெயிட் பண்ணு தனியா போகாத மறுபடியும் ஒன்னா போலாம் வா நிக்காத சேஃப்டா வெளில வந்துட்டோம் நம்ம அவ்வளோதான் கையில மாட்டி வாங்கிட்ட அப்புறம் என்னெல்லாம் சொல்ற பாரு ஒன்று வெளியே போய் பேசிக்கலாமா வா கேமராவில் எடுத்துக்கோ அவ்வளோதான் சொல்லிட்டு இந்த இடத்துல நாங்கள் கிளம்புறோம் இதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஒவ்வொரு நொடியும் ஆபத்து தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போய் கடைசியில் நாங்கள் மாட்டி கடைசியில் அவன் எங்களை அட்டாக் பண்ணுறான் அவனை கஷ்டப்பட்டு காப்பாற்றி அந்த பேயை விரட்டி விட்டா அவன் எங்களை அடிக்கிறதுக்கு ஆளை கூப்பிட்டு வரன்ட்டு போகிறான் அவன் உண்மையிலே மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கானா இல்லை தெளிவாக பேசுகிறானா எங்களுக்கு ஒன்றும் புரியல இந்த வீடியோ ரொம்ப ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதிலிருந்து நாங்கள் ரெக்கவர் ஆக எவ்வளோ நாள் ஆக போகுதுன்னு தெரியல பார்ப்போம்
மறக்காமல் உங்கள் சப்போர்ட் எப்பயும் போல் கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் நிறைய பேர் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. யூடியூப்லேயே சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருப்பாங்க. அதன் மூலிமா நீங்கள் ஏதாச்சும் அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுறது மூலிமா இப்படி பல்வேறு இடங்களுக்கு இந்தியா முழுக்க ட்ராவல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களால் முடியும், உங்ககிட்ட காசு இருக்குது, நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா மட்டும் பண்ணுங்கள். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள்லாம் வீடியோ பார்க்குறதே போதும். நீங்கள் கொடுக்குற லைக்கே எனக்கு பெரிய சப்போர்ட் தான். உங்ககிட்ட காசு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் அந்த உதவி பண்ணுங்கள். கண்டிப்பாக இட் வில் பி a great help for us.